ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சைடு கட் பண்ணோன்னா அந்த சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இந்த சைடு கட் பண்ணிட்டோம்னா நல்லாவே ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். அதுக்காக இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே மசாலா கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து கிரேவி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு வந்து நம்ம மற்றதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா பொரிய வைக்க முடியாது. அதனால தான் இதை வந்து அப்படியே ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 செகண்ட்லேயே இது நல்லா பொரிய ஆரம்பிச்சுவிடும். இப்போ இது வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்ததான் ஒரு தேங்காயில் 1/4 மூடி அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு அதுங்கனாலே போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதை இப்போ நம்ம ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த மசாலா எல்லாத்தையும் நான் ஆற வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம இதில் கையிலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இது மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து சாப்பிடும்போது கிரேவியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலுமே நம்ம மசாலாவும் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், எல்லா கத்திரிக்காயுமே நான் மசாலா வந்து நல்லா ஸ்டாப் பண்ணிவிட்டேன். மீதி இருக்கிற அந்த மசாலா வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ கடுகு ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் பொடி அரைக்கும் போது சேர்த்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நான் எண்ணெயில் சேர்க்குறேன். எண்ணெயில் சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக, அதுக்காக தான். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டப் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க. இது எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து அப்படியே நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி வைக்கலாம். ஏன்னா நம்ம போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ள அந்த ஸ்டப் பண்ணது எல்லாமே மசாலாவெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக அப்படியே வேகட்டும். இப்போ இந்த பக்கம் திருப்பி வச்சிடலாம். இந்த சைடு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. உள்ள மசாலாவும் அப்போ தான் சேர்ந்து நல்லா வதங்கும். அப்படியே வதங்கட்டும். இப்போ எல்லா சைடுமே நல்லா மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறிடுச்சு கத்திரிக்காய். இப்போ நம்ம மீதி மசாலா இருந்தது இல்லையா அரைச்சத்தில், அதை இப்போ சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே வந்து மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவிலே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ மசாலாவோட கத்திரிக்காய் வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் பத்தாததுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது வந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கத்திரிக்காயும் நல்லா வேகணும். உங்களுக்கு மசாலாவும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும்.
5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்தோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.